இந்த கதை கிம் என்ற ஒரு யூடியூபரை பற்றியது. நல்ல நல்ல கதைகள் தேடி அலையும் கிம் அருகிலுள்ள ஒரு ரயில் நிலையத்தில் ரொம்ப விசித்திரமான சம்பவங்கள் நடக்கின்றன என்று தெரிந்து கொள்கிறாள். அங்கே மக்கள் மாயமாகிறார்கள், சிலர் மரணமடைகிறார்கள் என்ற செய்தி அவளை அதிகமாக கவர்கின்றது. இது பற்றி வீடியோ எடுத்து வெளியிட்டால் நல்ல பணமும் பேரும் கிடைக்கும் என்று அவள் நினைக்கிறாள். அதுக்காக அவளுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் சந்தித்து பேச முயற்சிக்கிறாள். ஆனால் அவர் முதலில் எந்த கதையும் சொல்ல தயங்குகிறார். உண்மையை சொல்லுவது ஆபத்தாக இருக்கலாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனாலும் கிம் விடாமல் கேட்டு சமாதானப்படுத்திய பிறகு அவர் ஒரு இளைஞனின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சமீபத்தில் கல்லூரியில் சேர்ந்த அந்த பையன் கெட்ட கூட்டத்துடன் பழக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கெட்ட பழக்கங்கள் உருவாகின்றன. போதைப் பொருளுக்கும் அடிமையாகிறான். அதோடு மற்றவர்களை தொந்தரவு செய்வதும் அவனுக்கு வழக்கமாகிவிடுகிறது. அவன் தினமும் அந்த ஸ்டேஷனிலிருந்து ரயிலில் பயணம் செய்வான். ஒரு நாள் ரயிலில் பயணம் செய்யும்போது ஒரு பெண் ரயிலின் சுவரில் தலையை மீண்டும் மீண்டும் அடித்து கொண்டு தன்னை தானே காயப்படுத்தி கொண்டு இருப்பதை அவன் பார்க்கிறான். அதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் வந்தாலும் ஒன்றும் பேசாமல் தனது ஸ்டேஷன் வந்ததும் இறங்கி விடுகிறான். ஆனால் விசித்திரம் என்னவென்றால் அடுத்த நாள் மீண்டும் அதே பெண்ணை அதே இடத்துல பார்க்கிறான். அதுக்கு பிறகும் தினமும் அவளை பார்க்கிறான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, ஒரு வாரம் முழுக்க அவன் கண்முன்னே அதே மாதிரி தோன்றிக்கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் ரயில் கிட்டத்தட்ட காலியாக இருந்த நேரத்திலும் அவளை அவன் பார்க்கிறான். அப்போது அவனுக்கு இது சாதாரண மனிதர் இல்லை என்று புரிய ஆரம்பிக்கிறது. அப்படியே இருக்கும்போது அவன் மொபைல் ஒலிக்கிறது. அதில் வந்த சிசிடிவி காட்சியில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்கிறாள். அதை கண்டு அவன் அதிர்ச்சி அடைகிறான். ஏனெனில் அந்த காட்சியில் இருந்தது தினமும் ரயிலில் அவன் பார்த்த அதே பெண். அதைவிட பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் அந்த காட்சி பழையதும் இல்லை, இன்றிலிருந்து 1 மாதம் முன் எடுத்த காட்சி. உண்மை புரிந்ததும் அவன் பயந்து தப்பிக்க நினைக்கிறான். அப்போதே அந்த பெண் திடீரென்று அவன் முன் தோன்றுகிறாள். அவன் கீழே விழுந்து விடுகிறான். அவன் அருகில் ஒரு பொருள் பயங்கர சத்தத்துடன் விழுகிறது. எழுந்து பார்த்தால் அது ஒரு பெண்ணின் துண்டிக்கப்பட்ட தலையாயிருக்கிறது. அதை பார்த்து அவன் அங்கிருந்து தப்பிக்க ஓட முயற்சிக்கிறான். அப்போது அந்த ஆவி அவனை தாக்குகிறது. திடீரென்று அவன் கண் திறக்கிறது. இத்தனை நேரமும் ரயிலில் உட்கார்ந்தபடியே இருந்தேன், இது கனவாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அது கனவு இல்லை. ரயிலில் இருந்து இறங்கியதும் அந்த பெண் தற்கொலை செய்த அதே இடத்தை ஸ்டேஷனில் அவன் பார்க்கிறான். அதிர்ச்சியுடன் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது தன் பின்னால் யாரோ நிற்பது போல அவனுக்கு உணர்ச்சி வருகிறது. யார் என்று புரிந்து கொள்ள அவனுக்கு நேரமே ஆகவில்லை. அது அதே ஆவிதான். அடுத்த நொடியே அது அவனை மரணத்துக்குள் இழுத்துச் செல்கிறது. அந்த கதையும் அங்கே முடிகிறது. இந்த கதை கிம்க்கு ரொம்ப பிடிக்குது. அதை தனது யூடியூப் சேனலில் வெளியிட முடிவு செய்கிறாள். ஆனால் வீடியோ போட்ட பிறகும் அவளுக்கு பெரிதாக பார்வைகளும் சப்ஸ்கிரைபர்களும் வரவில்லை. அதே ஆஃபீஸில் வேலை பார்க்கும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் வைத்திருந்த இன்னொரு பெண் அவளை இழிவாக பேசுகிறாள். இது எல்லாம் உன் அளவுக்கு மேல் என்று சொல்லி அவளை காயப்படுத்துகிறாள். அதனால் மனம் உடைந்த கிம் இனிமேல் இன்னும் அதிகமாக வீடியோக்கள் எடுத்து எந்த விதத்திலும் பெரிய அளவில் வளர வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். மீண்டும் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்று புதிய கதைகள் கேட்கிறாள். அதுக்கு பிறகு அவர் இன்னொரு கதையை சொல்கிறார். பள்ளியில் யாருடனும் நண்பராக இல்லாத ஒரு பெண்ணின் கதை அது. ஏன் யாரும் அவளுடன் பழகவில்லை என்று யாரும் நேராக சொல்லவில்லை. ஆனால் அவளுக்கே ஒரு காரணம் மனதில் இருந்தது. தனது மூக்கு அழகாக இல்லை, அதனால்தான் யாரும் என்னை விரும்புவதில்லை என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் ரயிலில் தனது பழைய வகுப்பு தோழியை பார்க்கிறாள். அந்த சந்திப்பு அவளின் மன அமைதியை இன்னும் குலைக்கிறது. அப்போது அதே ரயிலில் வாய்ப்பகுதியில் கட்டு போட்டு கொண்டிருந்த ஒரு விசித்திரமான பெண்ணையும் நாம் பார்க்கிறோம். அவளுக்கு மூக்கே இல்லை. கல்லூரி பெண் அதை கவனிக்கவில்லை. ஆனால் கட்டுப்போட்டிருந்த அந்த பெண் தொடர்ந்து அவளை பார்த்து கொண்டே இருக்கிறாள். ரயிலில் இருந்து கல்லூரி பெண் இறங்கியதும் அந்த கட்டுப்போட்ட பெண்ணும் அவள் பின்புறம் வந்து, உன் மூக்கு ரொம்ப அழகாக இருக்கு என்று சொல்கிறாள். அதை கேட்டு கல்லூரி பெண்ணுக்கு பதட்டம் வருகிறது. திரும்பி பார்த்தவுடன் அந்த பெண்ணின் முகத்தில் மூக்கு இல்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறாள். அதுக்கு பிறகு அவள், உன் மூக்கை எனக்கு தருவாயா என்று பயமுறுத்தும் விதத்தில் கேட்கிறாள். கல்லூரி பெண் பயந்து அந்த பெண்ணை வீடியோவில் பதிவு செய்ய முயற்சிக்கிறாள். ஆனால் கேமராவில் அந்த பெண் பதிவாகவே இல்லை. அப்போதுதான் அது மனிதர் இல்லை, பேய் என்று அவளுக்கு புரிகிறது. உடனே உயிர் பிழைக்க ஓடுகிறாள். ஓடி ஓடி ஒரு கழிப்பறையில் மறைகிறாள். குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அழைக்க முயற்சிக்கிறாள்.
ஆனால் யாரும் சரியான நேரத்தில் அழைப்பை எடுக்கவில்லை. இறுதியில் அந்த ஆவி அங்கேயே வந்து அவளை தாக்கி கொன்றுவிடுகிறது. இதுவும் ஒரு பயங்கர முடிவை அடைகிறது. இந்த கதையும் கிம்க்கு ரொம்ப பிடிக்கிறது. மேலும் சில வருடங்களுக்கு முன் அந்த ஸ்டேஷன் வாஷ்ரூமில் ஒரு மாணவி கொல்லப்பட்டதாக செய்தியிலும் வந்திருந்தது என்பதால் இந்த கதையை மக்கள் இன்னும் நம்புவார்கள் என்று அவள் நினைக்கிறாள். அதிக பார்வைகள் கிடைக்கும் என்ற பேராசையில் அவள் வாத்தானே ஹாரர் தோற்றத்தில் அலங்கரித்து ஸ்டேஷனுக்கு சென்று வீடியோ பதிவு செய்கிறாள். இந்த முறை அவள் வீடியோவை வெளியிட்டதும் திடீர்னு நிறைய பார்வைகள் வர ஆரம்பிக்கிறது. அவளின் சேனல் வேகமாக வளர ஆரம்பிக்கிறது. இப்போது அவளுக்கு பணமும் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் அதோடு அவளின் ஆசையும் அதிகரிக்கிறது. இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் புதிய கதை கேட்கிறாள். இந்த முறை அவர் சொல்வது வாழ்க்கையே சிதைந்து போன ஒரு மனிதனின் கதை. பலரிடம் கடன் வாங்கி வீடும் வியாபாரமும் எல்லாம் இழந்தவன் கடைசியில் ஸ்டேஷனிலேயே தங்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். அவனிடமிருந்த சின்ன சின்ன காசுகளையும் கடன் கேட்பவர்கள் பறித்து கொண்டு போய்விடுகிறார்கள். ஒரு நாள் அவன் கையில் ஒரே ஒரு காசு மட்டுமே இருக்கும். பசி அதிகம். ஆனால் அந்த ஒரு காசால் ஒன்றும் வாங்க முடியவில்லை. அப்போது ஸ்டேஷனில் சுற்றி கொண்டிருந்த போது நன்றாக உடை அணிந்த ஒரு பணக்கார மனிதனை பார்த்து அவனுக்கு இன்னும் கோபமும் பொறாமையும் வருகிறது. அப்படியே நிற்கும்போது பின்னால் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் ஒரு வெண்டிங் மெஷின். அதில் ஒரு காசுக்கு ஒரு கூல்ட்ரிங்க் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் ஆச்சரியப்பட்டு அந்த காசை மெஷினில் போடுகிறான். காசு உள்ளே சென்ற உடனே மறுபுறம் இருந்து ஒரு கொடிய அலறல் சத்தம் கேட்கிறது. ஆனால் பசி அதிகமாக இருந்ததால் அதை பற்றி கவலைப்படாமல் மெஷினில் இருந்து வந்த கூல்ட்ரிங்க் டின்னை திறக்கிறான். அதை திறந்தால் உள்ளே ஒன்றும் இருக்காது. காலி டின்னை அவன் கீழே போட்டு விடுகிறான். அது உருண்டு சென்று ஒரு சூட்டின் அருகில் நின்று விடுகிறது. பார்த்தால் அங்கே முன்பு இருந்த பணக்கார மனிதன் இல்லை. அவனுடைய உடைகளும் பணப்பையும் மட்டும் அங்கே கிடக்கும். என்ன நடந்தது அப்படின்னு கூட யோசிக்காம அவன் அந்த உடைகளையும் பணப்பையையும் எடுத்துக்கொண்டு வாஷ்ரூமுக்கு செல்கிறான். பணப்பையில் நிறைய பணம் இருக்கிறத கண்டு மகிழ்கிறான். அந்த பணத்தை வச்சு சாப்பிட்டு நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். அடுத்த நாளும் இதே சம்பவம் நடக்கிறது. இம்முறை அவனை தேடி வந்த கடன் கொடுத்தவன் அவன் முன் தோன்றுகிறான். பயந்து போன அவன் உடனே மெஷினிலிருந்து எடுத்த டின்னை அவன் முன் திறக்கிறான். மறுபடியும் டின் காலியாகத்தான் இருக்கும். ஆனால் நேற்று போலவே அந்த மனிதன் அலறி கத்தி உடம்பே மாயமாகி உடைகள் மட்டும் கீழே விழுகிறது. அப்போதுதான் அந்த வீடில்லா மனிதனுக்கு புரிகிறது, இது சாதாரண வெண்டிங் மெஷின் இல்லை, இது ஒரு சாபம். இந்த மெஷினிலிருந்து வரும் டின்னை யாரை நோக்கி திறக்கிறாயோ அவன் மாயமாகி விடுவான். இதை நிறுத்துவதற்கு பதிலாக அவன் இதையே பணம் சம்பாதிக்கும் வழியாக மாற்றுகிறான். ஒவ்வொரு இரவும் ஸ்டேஷனுக்கு வரும் யாரையாவது இந்த டின்னால் மாயமாக்கி அவங்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு சுக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். மெதுவாக அவனுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறுகிறது. அவன் செல்வந்தனாகிறான். ஆனாலும் பேராசை மட்டும் குறையவில்லை. ஒரு நாள் புதிய இரையை தேடி ஸ்டேஷனுக்கு வந்தவன் முதல் முறையாக இரை கிடைத்த அதே பிளாட்ஃபார்மில் நிற்கிறான். அங்கே மறுபுறம் தன் கடந்த காலத்திலிருந்த அந்த வீடில்லா தன்னையே பார்க்கிறான். அந்த பழையவன் இப்போது ஒரு டின்னை திறக்கப் போகிறான். அப்போதுதான் இன்றைய இந்த செல்வந்தனுக்கு உண்மை புரிகிறது. மற்றவர்களின் உயிரை எடுத்து திரட்டிய பணத்திற்கான விலை இன்று தானும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று. அவன் கடந்த கால வடிவம் டின்னை திறந்தவுடனே இன்றைய அவன் மாயமாகி விடுகிறான். அதாவது அன்றைய வீடில்லா மனிதன் கொன்ற முதல் இறை வேறு யாரும் இல்லை, தனது எதிர்கால வடிவம்தான். இப்படியே இந்த சாபம் முடிவில்லாத சுழற்சியாக தொடர்கிறது. இந்த கதையை வெளியிட்ட பிறகு கிம்க்கு பார்வைகள் மிக வேகமாக அதிகரிக்கின்றன. அவள் மேலும் பிரபலமாகிறாள். ஆஃபீஸிலும் எல்லோரும் அவளை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷத்துக்குள் ஒரு பயமுறுத்தும் சம்பவம் நடக்கிறது. அவள் போட்ட ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே ஒரே பெண் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு கமெண்ட் போடுகிறாள். இந்த வீடியோக்களை அழித்துவிடு, இந்த ஸ்டேஷன் ஒரு சாபம், இந்த இடத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது, நம்பவில்லை என்றால் வந்து என்னை சந்தி என்று எழுதுகிறாள். இதை மீண்டும் மீண்டும் பார்த்த கிம் அந்த பெண்ணை நேரில் சந்திக்க முடிவு செய்கிறாள். ஒரு உணவகத்தில் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த பெண் ரொம்ப பயந்து இருப்பாள். தன்னை முழுவதும் ஒன்று மூடிக்கொண்டிருப்பாள். அவள் கிம்மிடம் அந்த ஸ்டேஷன்
உண்மையில் சாதாரண ரயில் நிலையம் இல்லை, நரகத்துக்கு போகும் பாதை அப்படின்னு சொல்கிறாள். பல வருடங்களுக்கு முன் அங்கே சாத்தானை வழிபட்ட ஒரு கல்ட் இருந்தது. அதன் தலைவர் மக்களை கொண்டு விசித்திரமான சடங்குகள் செய்ய வைத்து பலியிட செய்தான். ஒரு நாள் அந்த குழுவில் இருந்தவர்கள் அனைவரும் தங்கள் தலைவனின் கட்டளைக்கு இணங்கி உயிரையே கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்களுடைய ஆவிகள் இன்னும் அந்த ஸ்டேஷனிலேயே அலைகின்றன என்று நம்பப்படுகிறது. பின்னர் அந்த இடத்தில் ஸ்டேஷன் கட்டப்பட்டதும் உள்ளே சென்றவர்களுக்கு எதுவும் நன்றாக நடந்ததில்லை. அந்த தீய சக்திகளின் பலியாகவே அனைவரும் மாறிவிட்டார்கள். அதனால் இந்த ஸ்டேஷனை பற்றிய வீடியோக்களை உடனே நீக்கிவிடு என்று அவள் கிம்மிடம் கெஞ்சுகிறாள். மேலும் நானே அந்த சாத்தானின் பலியாடாகி இருக்கிறேன் என்றும் சொல்கிறாள். இதையெல்லாம் கிம் நம்ப முடியாமல் நிற்கும் நேரத்திலே அந்த பெண்ணின் பின்னால் ஒரு பயங்கர நிழல் தோன்றுகிறது. அதை பார்த்து அந்த பெண் பயந்து ஓடிவிடுகிறாள். ஆனால் கிம் எதையும் தெளிவாக பார்க்க முடியாமல் குழப்பத்தில் விழுகிறாள். அதுக்கு பிறகு கிம் தனது ஆபீஸுக்கு திரும்புகிறாள். வீடியோக்களை அழிக்கலாமா, சேனலை விட்டு விலகலாமா என்று யோசிக்கிறாள். ஆனால் அப்போது அவள் விரும்பியிருந்த பையன் இன்னொரு பெண்ணுடன் நெருக்கமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்குள் இருந்த பொறாமையும் ஆசையும் மீண்டும் மேல் வருகிறது. நான் கூட 1,000,000 சப்ஸ்கிரைபர்களை அடைய வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். மீண்டும் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்று இன்னொரு கதை சொல்லும்படி வற்புறுத்துகிறாள். அவர், உனக்கு இவ்வளவு பேரும் பணமும் கிடைத்துவிட்டது, இனிமேமா இந்த ஸ்டேஷனை துரத்தாதே என்றது எச்சரிக்கிறார். ஆனாலும் கிம் கேட்காமல் பிடிவாதப்படுகிறாள். அப்போ அவர் கிம் போலவே வீடியோ எடுத்து வந்த ஒரு பெண்ணின் கதையை சொல்கிறார். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, கிம்மின் போட்டியாளரான லீனா தான். தினமும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து வீடியோ எடுத்து பதிவேற்றுவாள். ஒரு நாள் அப்படி வீடியோ எடுக்கும்போது ஒரு விசித்திரமான கைப்பிடியை தொடுகிறாள். உடனே அவளது கையில் வலி ஆரம்பிக்கிறது. பிறகு காயம், தொற்று, இரத்தம், காய்ச்சல் என்று நிலை மோசமடைகிறது. சில நேரம் கையிலிருந்து இரத்தம் வரும், சில நேரம் மூக்கும் வாயும் ஈறுகளும் இரத்தம் சிந்தும். ஆனாலும் லீனா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து எடுக்கும் வீடியோக்கள் ஒவ்வொன்றும் அவளுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்களை தரத் தொடங்கிவிட்டன. அதனால் சேனல் வளர்ச்சியிலேயே முழு கவனம் வைத்து கிம்மை பழித்தும் அவமதித்தும் கொண்டே இருந்தாள். நோய் மோசமான போது டாக்டரை சந்தித்தாலும் யாருக்கும் அது என்ன நோய் என்று புரியவில்லை. ஒரு நாள் காலையில் எழுந்தபோது அவளுடைய காயங்களிலிருந்து பூக்கள் முளைத்திருப்பதை அவள் பார்க்கிறாள். சில நொடிகளில் அந்த பூக்கள் கொடியாக வளர்ந்து அவளுடைய உடம்பிலிருந்தே பரவி இறுதியில் அவளது உயிரையே பறித்து விடுகின்றன. இந்த கதையும் கிம்க்கு பெரிய அளவில் பிடிக்கவில்லை. அவளுக்கு ஒரே தடவையில் பெரிய அளவில் புகழ் தரக்கூடிய கதையே வேண்டும். அப்பொழுது முன்பு அந்த பெண் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருகிறது. இந்த ஸ்டேஷன் முன்பு ஒரு பிசாசு வழிபாட்டிடமாக இருந்தது என்று. அதை பற்றி ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கேட்கும்போது அவர் அவளை வித்தியாசமாக பார்த்து இன்னும் பயங்கரமான உண்மையை சொல்கிறார். அந்த கல்ட்டின் தலைவர் இன்னும் இந்த ஸ்டேஷன்லேயே உயிருடன் இருக்கிறான். அவனை நேரில் சந்தித்து வீடியோ எடுக்க வேண்டும் என்றால் இன்று இரவு 3 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வா என்று சொல்கிறார். இதை கேட்டதும் கிம்மின் பேராசை மேலும் அதிகரிக்கிறது. இந்த வீடியோ கிடைத்தால் ஒரே இரவில் பெரிய பிரபலமாகி விடுவேன் என்று அவள் நினைக்கிறாள். அதே நேரத்தில் சில போலீஸ் அதிகாரிகள் கிம் பற்றி விசாரிக்க ஆஃபீஸுக்கு வருகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டபோது கிம் போட்ட வீடியோக்களில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரின் குரல் கேட்குது. ஆனால் அவர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை பல வருடங்களாக காணாமல் போயிருக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த தகவல் பயமுறுத்தினாலும் கிம் அன்றிரவு ஸ்டேஷனுக்கு செல்கிறாள். அங்கே அவளுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் எங்கும் தெரியவில்லை. ஆனால் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு வாக்கி டாக்கியிலிருந்து விசித்திரமான சத்தம் கேட்கிறது. அதை எடுத்ததும் மறுபுறம் ஸ்டேஷன் மாஸ்டரின் குரல் கேட்கிறது. நீ முதன்முறையாக என்னை சந்தித்த போதே நீ இத்தனை தூரம் வருவாய் என்று எனக்கு தெரியும். இன்று நான் சொல்ல போகும் கதைதான் உண்மையான பயங்கர கதை என்று அவர் சொல்கிறார். அப்புறம் அவர் தன் கதையை தொடங்கணுங்கிறார். சில காலத்திற்கு முன் அவரும் அவரது நண்பரும் இந்த ஸ்டேஷனில் புதிய பணிக்கு வந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் யூடியூபர்கள் ஸ்டேஷனில் நடந்த விஷயங்களை பற்றி கேட்டு அவர்களை தொந்தரவு செய்வார்கள். ஆனால் அப்போது அவர்களுக்கே எதுவும் தெரியாது. ஒரு நாள் டியூட்டியில் இருந்தபோது ஒரு ரயில் சுரங்கப் பகுதி அருகே யாரோ நிற்பதை அவர் சிசிடிவியில் பார்க்கிறார். அது ஒருவேளை யூடியூபராக இருக்கலாம் என்று நினைத்து தன் நண்பரை அங்கே அனுப்புகிறார். ஆனால் பல மணி நேரம் ஆனாலும் நண்பர் திரும்பி வரவில்லை. கவலையடைந்த அவர் வாக்கி டாக்கியுடன் தானே அங்கே செல்கிறார்.
அப்போது விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த ஒரு ரயிலை பார்க்கிறார். அவர் அதற்குள் செல்கிறார். உள்ளே சென்றவுடன் கதவுகள் திடீரென்று மூடிக்கொள்கின்றன. அடுத்த நொடியே ரயில் முழுவதும் எரிவது போல் தோன்றுகிறது. அவர் கீழே விழுந்து பயந்து போகிறார். அப்போது வாக்கி டாக்கியிலிருந்து நண்பரின் குரல் வருகிறது. நான் உன்னை பார்க்கிறேன், உன்னை காப்பாற்ற வருகிறேன் என்று அவர் சொல்கிறார். அதை கேட்டு கொஞ்சம் நிம்மதியடையும் நேரத்தில் ரயிலும் திடீர்னு நின்று விடுகிறது. அவர் இறங்க தயாராகும் போது கதவின் சாளரத்தருகே ஒரு முகம் தோன்றுகிறது. கவனமாக பார்த்தால் அது வேறு யாருடைய முகமும் இல்லை, அவருடைய சொந்த முகம். ஆனால் அதற்கு கீழே உடம்பே இல்லை. யாரோ அதை கைகளால் பிடித்து சாளரத்தருகே உயர்த்தி காட்டுகிறார்கள். இதை பார்த்ததும் அவர் உறைந்து போகிறார். அப்போதுதான் அந்த கல்ட்டின் ஆவிகள் தன்னை கொன்றுவிட்டார்கள், தனது ஆவி இந்த ரயிலுக்குள்ளே சிறைப்பட்டு விட்டது என்று உணர்கிறார். அவர் சொல்வதன்படி அந்த நாளே அவர் இறந்து விட்டார். ஆனால் அவரது ஆவி இன்று வரை இந்த ஸ்டேஷனிலேயே சிக்கி கிடக்கிறது. இந்த சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே கதைகளால் கிம்மை அவர் தன் வலையில் சிக்க வைத்திருக்கிறார். இதை சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் திடீரென்று தோன்றி கிம்மின் உடலுக்குள் நுழைந்து விடுகிறார். கிம்மின் உணர்வு அதே ரயிலுக்குள் சிக்கிக்கொள்கிறது. அவள் கத்தி காப்பாற்றுங்கள் என்று அலறினாலும் யாருக்கும் அவளது குரல் கேட்காது. அப்போது அவளை காப்பாற்ற அவளது நண்பரும் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பதை அவள் பார்க்கிறாள். நண்பனை பார்த்து அவள் மீண்டும் மீண்டும் அழைக்கிறாள். ஆனால் அவன் அவளை பார்க்க முடியவில்லை. அதற்கு பதிலாக கிம்மின் உடலுக்குள் இருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் அவனிடம் நெருங்கி வர்றான். கிம்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அது கீம் இல்லை, ஸ்டேஷன் மாஸ்டர். இப்போ அவன் கீம் உடலை பயன்படுத்தி இன்னும் பலரை இந்த ஸ்டேஷனுக்கு இழுத்து வந்து கொன்று அந்த கல்ட்டின் ஒரு பகுதியாக மாற்றப் போகிறான். இப்படி இந்த கதை ஒரு ரொம்ப கொடூரமான முடிவை அடைகிறது.